நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து நம்ம உச்சக்கட்டத்துக்கு தான் போகணும். ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த டார்கெட்டே நம்ம தான் போகிறோம். அது வந்து கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்கும், வீர ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட ஒன்று இருக்கும். ஸோ அந்த கோயில் தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்துட்டு மேலே கிளம்புவோம். பார்த்தீங்களா மக்களே, இந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாங்க உள்ளே போவோம். இதுக்கு இந்த இடம் எதுக்கோசரம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் ஆயுதங்களை சேஃப்டி பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு வந்துட்டு ஏதாவது ஒரு மக்கள் வந்து ஏதாவது போகிறது எடுத்து வந்தாங்கன்னா மக்கள் வர மாட்டாங்க, மற்றொரு நாட்டு போர் வீரர்களாக வரும்போது ஸோ டக்கு டக்குன்னு நம்ம வந்து எப்படி சொல்கிறது ஆயுதங்களை எடுத்து கொடுக்குற வழியாக இந்த வழியை அமைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வழியை அமைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் அதை மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஹாய், உங்களுக்கு தெரியலாம், நீங்கள் மேலே எப்படி சங்கரி கோட்டைக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு பாதி தூரத்துக்கு மேலே வந்தீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்ட்டு நீங்களே போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? வாங்க மேலே ஏறிடுவோம். இன்னும் பாதி மலை இருக்குவா? ஐயா பாதி மலையா? இன்னும் 700 படிக்கிட்டே இருந்தோம். ஹாய், எல்லாமே உங்களுக்கு தான். மலை கடைசி வரைக்கும் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது விசிட் பண்ணால் கண்டிப்பாக போகிறேன். ஸோ அதை நீங்கள் கரெக்டான வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது என்னன்னு தெரியல, ஓம் காணொலி ஒரு எல்லாத்தையும் பிளேஸில் இருக்கும் பார்த்துங்க. ஸோ ஒரு வழியாக மேலே போயிடுவாங்க. சங்காளி லெட்ஸ் கோ. நாங்களும் கடைசி வரைக்கும் ஏறிட்டே தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா போக போக படி போயிட்டே தான் இருக்குது, குறைஞ்ச பாடம் எதுவும் இல்லை. ஸோ எவ்வளோ தூரம் போதும் அவ்வளோ தூரம் போய் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணாத வரதில்லை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.